ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதில் ஒயிட் சுகர், மைதா, ஆயில் இந்த மாதிரி எந்த ஐட்டமுமே ஆட் பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிங் ஸ்கேலில் ஒரு 65 கிராம் வீட் ஃப்ளார் வந்து நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் பனானா 2 எடுத்து அதை ஃபோர்க்காலேயே மேஷ் பண்ணிக்கலாம். பனானாஸ் கொஞ்சம் அங்கங்கே சங்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் ஜஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் எக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக்கும் பனானாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் 90 கிராம் ஆஃப் நாட்டு சக்கரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். You can add brown sugar also. நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை வந்து அந்த பனானா எக் மிக்ஸ்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த வீட் ஃப்ளார், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்டை ஸ்ட்ரெச் எல்லா ஃப்ளாருமே ஆட் பண்ணாமல் பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க, ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பேட்டர். நான் இன்றைக்கி ஒரு ரவுண்டான ஒரு பாத்திரத்தில் அடியில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி கீ ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம பேட்டரை போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 டைம் டேப் பண்ணால் போதும், ஏர் பபிள்ஸ்லாம் கிளியர் ஆகி வெளில வந்துடும். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் இதை பேக் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு 175 டிகிரியில் 22 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். பாருங்கள் இது எவ்வளோ ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதோட சைட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கவுத்த உடனே அப்படியே ஒட்டாமல் செம்மையாக வந்துருச்சுங்க. ஆல்சோ செம்ம சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருந்துச்சுங்க இந்த கேக்கு. அண்ட் கட் பண்ணும்போதே கத்தி உள்ள நெய் மாதிரி போயிட்டு வருதுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அங்கங்கே பனானாவோட சங்காக அதோட பீஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அந்த பனானா ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் லைக் மை சேனல்.